அன்பு செல்வங்களே, இறைவா வணக்கங்கள். ஆம், இறைவனுக்கும் செல்வங்களுக்கும் வணக்கங்கள். ததா என்ன தத்தா நீங்கள் காலையில் ஷேவ் பண்ணலையா தத்தா? ஷேவ் பண்ணேன், ஒரு நாளுக்கு நேற்று தான் பண்ணேன். என்னுடைய அறிவு வளர்கிற மாதிரி முடியும் வளர்ந்து வருகிறது தத்தா. அதை நாங்கள் முடிவு பண்ணோம் தத்தா. ஓகே சொல்லுங்களே. வாகனங்கள் நிரம்பி கிடக்கிறது. பலவிதமான வாகனங்கள், ஸ்கூட்டர், கார், லாரி, பஸ், ஆட்டோ. அப்போது இதோடு நிறுத்திக்கலாம். அப்படி வாகனங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது, கார்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த பெட்ரோல் ப்ராப்ளமும் ஆயில் ப்ராப்ளமும் மற்ற ப்ராப்ளங்களும் இருக்கிறது. அதுக்கெல்லாம் எப்படி தாத்தா தீரும்? இப்போ இந்த மாதிரி இவ்வளோ வெஹிக்கிள்ங்க போயிட்டா அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க தாத்தா. ஆம் சொல்லுங்களே. எஸ் நான் கூட அதான் சொல்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்றால், சொல்கிறேன் சீக்கிரமாக சொல்லுன்னு சொல்லுது. ஓகே, இப்பொழுது மெட்ரோ ட்ரெயின்களாம் ஓரளவு கிடைக்கிறது. அதில் பயணம் செய்யலாம். இன்னும் மேற்கொண்டு அவர்கள் அதிகமாக மெட்ரோ ட்ரெயின்களை ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் அதிகமாக போக ஏற்பாடு செய்துவிட்டு இங்கே இந்த கார்கள் எல்லாம், கார், ஸ்கூட்டர் இதுங்களெல்லாம் குறைக்க வேண்டும். தேவையான வசதிகளை பண்ணிவிட்டு இவர்கள் இதையெல்லாம் குறைக்க வேண்டும். நாம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டுமா, மெட்ரோ ட்ரெயினுக்கு போங்க, மெட்ரோ ட்ரெயினை பயன்படுத்துங்கள். இங்கிருந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு போகிற அளவுக்கு நீங்கள் அந்த சிறு வாகன நிலையில் அந்த அளவுக்கு போயிட்டு இல்லைனா நடந்து போங்கள். அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்ய வேண்டும். செய்து விட்டு பிறகு இந்த ஏற்பாடுகளை நான் சொல்வதை செய்ய வேண்டும். யாரும் காரில் போகக்கூடாது, யாரும் ஆட்டோவில் போகக்கூடாது, யாரும் ஸ்கூட்டரில் போகக்கூடாது. அப்படின்ற ஒரு கட்டளையை நிரூபிக்க வேண்டும். குறைந்த அளவு போகலாம். அதிகபட்சமாக எங்கே வேண்டாம் காரில், ஸ்கூட்டரில், ஆட்டோவில் பஸ்ஸில் போயின்னு இருந்தால் நெருக்கடி அதிகமாகிறது. ஃபியூல் நமக்கு தேவைப்படுகிறது. வேண்டுமானால் மின்சாரத்தை பயன்படுத்தலாம். எப்போ மெட்ரோ ட்ரெயின் கிடைக்கிறதோ, அவைலபிலிட்டி இருக்கிறதோ, அதை பயன்படுத்துவதற்காக அரசாங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும். முதலில் நமக்கு தேவையான வசதியை பண்ணிவிட்டு அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். எல்லாம் ட்ரெயினில் போங்கோ, காரில் போகாதீங்கோ அப்படின்ட்டு சொல்வதற்கு முன் இவர்கள் தேவையான சில ஏற்பாடுகள் எல்லாம் செய்துவிட்டு இந்த வாகனங்கள் போவதை குறைக்க வேண்டும் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். நிறைய ஓகே, அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறது.
பாருங்கள் மேல்நாட்டில் ஜப்பான் இன்னும் மற்ற சில நாடுகள் எல்லாம் அந்த முறையை கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். எல்லோரும் மெட்ரோ ட்ரெயினை பயன்படுத்த வேண்டும், கார்களை குறைக்க வேண்டும். அப்பொழுது இந்த போக்குவரத்து இரைச்சல் குறையும், ஃபியூல் கன்சம்ஷன் குறையும். மனித இங்கே இந்த ஸ்மோக் புகை அதனால் ஏற்படும் விளைவுகள் எல்லாம் குறையும். தூய்மையான காற்றெல்லாம் அசுத்தப்படுத்தப்படுகிறது. வாகனங்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தால் ஸ்மோக் என்ன சொல்லுவோம், பொல்யூஷன் கம்மியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நினைப்பதை சொல்லிவிட்டேன். ஒரு காலம் வரும், அப்பொழுது குறைய ஆரம்பிக்கும். சரி செல்வங்களே, இந்த மாதிரியான சில ஏற்பாடுகளை நான் எதிர்பார்க்கிறேன். விரைவில் நடக்கும். அரசாங்கமும் இதற்கு தேவையான முயற்சிகளை, அவர்கள் பலவிதமான யோசனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு நடைமுறைக்கு முன் வரும் பொழுது அவர்கள் தெரிவிப்பார்கள். அதற்கு முன் எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கிருஷ்ணனே, மீண்டும் சந்திப்போம்.